வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு லீடர் ராஜாஜி பற்றின லைஃப் ஹிஸ்ட்ரி. அதாவது அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் நடந்த மோஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட்ஸ் நான் கவர் பண்ணி ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் போட்டிருக்கேன். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவங்க பிறந்தது டிசம்பர் 10, 1878 பிறந்தாங்க. 𝗘𝗅𝗺 ஒசூர் அப்படின்ற பிளேஸில் அவங்க பிறந்தாங்க. வெங்கடாச்சாரியா சக்கரவர்த்தி சிங்காராமல் அப்படின்றவங்களுக்கு பிறந்தாங்க. அவங்களோட பர்த் நேம் பார்த்திங்கன்னா ராஜகோபால். அப்புறம் ராஜகோபாலாச்சாரின் மாதிரி அதுக்கப்புறம் ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு மூதறிஞர் ராஜாஜின்னு பேர் வச்சது CN அண்ணாதுரை. அதெல்லாம் பின்னாடி, பட் திஸ் இஸ் த பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அவங்க பிறந்தது டிசம்பர் 10, 1878. அதுக்கப்புறம் அவங்க சென்ட்ரல் காலேஜில், பெங்களூரில் இருக்க சென்ட்ரல் காலேஜில் படித்தாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் முடித்தாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் லா காலேஜில் லா படித்தாங்க. அதுக்கப்புறம் சேலமில் லாயராக அவங்க ஜாப் அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. எப்போன்னா 1900. அதுக்கப்புறம் 1960 கல்கட்டா காங்கிரஸ் செஷனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வித் த 2 லீடர்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா வி.ஓ.சி. சிதம்பரம் பிள்ளை, வி.ஓ. சிதம்பரம் பிள்ளை அவங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அவங்க 2 பேரோட சேர்ந்து கல்கட்டா காங்கிரஸ் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்து அதுக்கு அடுத்த வருஷமே இன்னொரு காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு. எங்கன்னா சூரத்தில். அங்கேயும் போய் அவங்க ராஜாஜி கலந்துக்கிட்டாங்க. 1911 சேலம் முனிசிபல் கமிஷன். 1911 சேலம் முனிசிபல் கமிட்டியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்டென்ட் பண்ண மீட்டிங் பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் அங்கே அவங்க பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணாங்க. ஸோ 1914 சோஷியல் ரிஃபார்ம் கமிட்டியோட மெம்பரில் போய் ஜாயின் பண்ணி அவங்க பிரசிடெண்ட் ஆகிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காங்கிரஸ் செஷன் எங்கே நடக்குன்னா லக்னோவில் 1916 நடக்குது. அதே வருஷம் தமிழ் சயின்டிஃபிக் சொசைட்டி அப்படின்ற ஒரு இதையும் ராஜாஜி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க சேலமில். நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி 1911 சோஷியல் முனிசிபல் கமிட்டியோட மெம்பராக ஜாயின் பண்ணாங்க. 1917 அதே கமிட்டியில் பிரசிடெண்ட்டாகவும் ஆடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சேலம் லாயரை 1900 ஜாயின் பண்ணுறாங்க. 1999 மெட்ராஸ் ஹைகோர்ட் அங்கே லாயராக ஆடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடக்குது. ஸோ அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி இங்கே ஒரு 3 டாட் லைன் வரைஞ்சிருக்கேன். நான் ஒரு கண்டினியூஷன் இல்லாமல் ஒரு 3 லைன் வரைஞ்சிருக்கேன். அது என்னென்னா 3 months அவங்க ஜெயிலில் இருந்தாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ 3 months ஜெயிலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் 1922 வரும்போது ஜெயிலில் அவங்க அவங்களுடைய லைஃப் அப்படியே எழுதுறாங்க. புக்காக எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது அதை பப்ளிஷ் பண்ணுற ஐடியா 1922 அவங்களுக்கு வருது. ஸோ சிறையில் தவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எழுதுவாங்க. அதே வருஷம் காந்தியும் அரெஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ காந்தி பப்ளிஷ் பண்ண வேண்டியதாக இருந்த ஒரு புக் என்னென்னா யங் இந்தியா. ஸோ அவங்க ஜெயிலுக்கு போனதுனால அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம ராஜாஜிக்கு வந்துடுது. ஸோ அந்த வருஷம் 2 புக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று சிறையில் தவம், இன்னொன்று காந்தியோட புக்கு யங் இந்தியா. சரிங்களா? அதுக்கு ஒரு வருஷம் கேப்பு. 1924 என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி ஆல்ரெடி அவங்களுடைய நேட்டிவ் போர்பந்தரில் ஒரு ஆசிரமம் வச்சுருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஆசிரமம் தமிழ்நாட்டிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாஜி நினச்சி நம்ம ராஜாஜியும் திருச்சியில் ஒரு காந்தி ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே வருஷம் வைக்கம் சத்தியாகிரகத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 1921 இன்னொரு புக் பப்ளிஷ் பண்ணுறாங்க ராஜாஜி. அந்த புக்கோட பேர் விமோச்சனம் அப்படின்ற புக் அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் 1930 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் பிரசிடெண்ட்டாக நம்ம ராஜாஜியை செலக்ட் பண்ணுறாங்க. அதே வருஷம் 1930 தண்டி மார்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தண்டி மார்ச் தெரியும். அது 1913
நம்ம தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜியோட தலைமையில் தான் வந்து தண்டி மார்ச் வந்து வேதாரண்யம் வரையும் போய் அங்கே அரெஸ்ட் ஆவாங்க. அது வந்து 1930. நெக்ஸ்ட் 1932 வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த பார்ட்டியில் வந்து ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அந்த பார்ட்டியில் ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் பூனா பேக்டை வந்து சைன் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட சைன் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1935 ஆதி திராவிடர் மாணவர்களுக்குன்னு ஒரு விடுதி, அவங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக ஒரு விடுதி வந்து நம்ம ராஜாஜி தான் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு 2 வருஷம் கழிச்சு என்ன வச்சுக்கோங்க, 1937 தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மூலயமா ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வந்து நம்ம ராஜாஜி வந்து போட்டியிட்டு அவங்க வந்து ஜெயிச்சிடுவாங்க. ஸோ சிஎம் ஆஃப் மெட்ராஸ் ஆயிடுவாங்க. அப்போ வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, மெட்ராஸ் தான் இருந்துச்சு. ஸோ சிஎம் ஆஃப் மெட்ராஸ் நம்ம ராஜாஜியாக இருப்பாங்க. அப்போ சிஎம்மாக இருக்கும்போது அவங்க சைன் பண்ணதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுனா 1938 அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒரு ரிஃபார்ம் வந்து அவங்க கொண்டு வருவாங்க. 1939 வந்து டெம்பிள் என்ட்ரி பற்றி, டெம்பிளில் வந்து கோவிலில் வந்து ஒரு சில ஜாதியினரை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காகவும் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சரை பற்றி கொண்டு வரது வந்து 1938 விவசாயிகளுக்காகவே கொண்டு வருவாங்க. கோவிலுக்கு உள்ளே நுழையக்கூடாது அப்படின்றத வந்து அவங்க இது பண்ணிட்டு எல்லாரும் நுழையணும்னு சொல்லிட்டு 1939 அதுக்குன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வருவாங்க. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1939 அவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க சிஎம்மா. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க சிஎம்மா இருக்கும்போதே 1938 6th to 8th இருக்க பசங்களுக்கு வந்து ஹிந்தியை வந்து செகண்ட் லாங்குவேஜாக கம்பல்சரி லாங்குவேஜாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால வந்து பல தலைவர்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அண்ணாவே வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து குலக்கல்வி சொல்லித்தரீங்க, நீங்கள் வந்து குலக்கல்வி சொல்லித்தரீங்க, 6th to 8th ஹிந்தி கொண்டாந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஹிந்தியை கொண்டு வந்தாங்க. 4 மணி நேரம் தான் ஸ்கூல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய குடும்ப தொழில் என்னவோ அதை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து குலக்கல்வி அப்படின்றது வந்து நீங்கள் ஊக்குவிக்கக்கூடாது, நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய எதிர்ப்பு கிளம்பினதுனால சிஎம் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிடுவாங்க 1939. சரிங்களா. அதுக்கப்புறம் 1942 காங்கிரஸோட அவங்களுக்கு வந்து ஒரு முரண்பாடு வந்துடும். காங்கிரஸோட ஒரு முரண்பாடு வந்துடும். குவிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்றதுல வந்து அவங்களுடைய விருப்பத்துக்கு மாறா வந்து காங்கிரஸ் செயல்பட்டதுனால அந்த காங்கிரஸ்ல இருந்து அவங்க வந்து வெளிநடப்பு செஞ்சிடுறாங்க. அதுக்கு 3 வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப வந்து காங்கிரஸோட வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. அப்போ ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் இந்தியா வெஸ்ட் பெங்காலுக்கு ஆவாங்க. அப்போ வந்து கவர்னர் ஜெனரல் என்ற போஸ்ட் தான் இருந்துச்சு. லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் இருந்தாங்க. அவங்க போனதுக்கப்புறம் வந்து இவங்க தான் வந்தாங்க. ஸோ லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃபர்ஸ்ட் கவர்னர்னு சொல்லலாம் நம்ம ராஜாஜியை. அதுக்கு 5 வருஷம் கழிச்சு ராஜாஜி வந்து ஹோம் மினிஸ்டராக வந்து 1915 வந்து பதவி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் 1952 வந்து திரும்பவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் எலெக்ஷன் வரும். அப்போ வந்து எந்த பார்ட்டிலையும் வந்து மெஜாரிட்டி இல்லாதனால கவர்னர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அதர் பார்ட்டியோட சேர்ந்து, ராஜாஜி வந்து அதர் பார்ட்டியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து கவர்னர் வந்து அவங்கள ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து மற்ற பார்ட்டியோட சேர்ந்து அவங்க வந்து சிஎம் ஆயிடுறாங்க. எப்போன்னா 1952 நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் 52 சிஎம் ஆயிடுவாங்க. ஆனால் அவங்க மேலே வந்து நான் கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணி அதனால வந்து 1954 அவங்க அகெயின் வந்து சிஎம் போஸ்ட்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1957 வந்து ஒரு பார்ட்டி காங்கிரஸ் ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1959 வந்து சுதந்திர பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மென்ஷன் பண்ணல நான். 1959 சுதந்திர பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எந்த ஈவெண்ட்டும் நமக்கு சிலபஸில் நம்ம தேவையில்லை. ஸோ வந்து அவங்க இறந்தது எப்போன்னா 1972 டிசம்பர் 25 1972 அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ராஜாஜியோட லைஃப் ஈவெண்ட்ஸ், அவங்க முக்கியமான சில நிகழ்வுகள் வந்து நான் அப்படியே மேப் மாதிரி போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மைண்ட் மேப்பில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.